யூரினோட கலரையும் ஸ்மெல்லையும் வச்சு உங்களுக்கு கிட்னில என்ன பாதிப்பு இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஒரு யூரின் போகும்போது எனக்கு இந்த மாதிரி கலர்ல யூரின் வருது, அந்த மாதிரி ஸ்மெல் வருது, நொரையா வருது, ரத்தம் வருதுன்னு நிறைய குழப்பத்தோட பேஷண்ட்ஸ் வந்து எங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ நார்மலா இருக்கிற ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவல் யூரின் போகும்போது தண்ணி கலர்லயோ இல்ல லைட் மஞ்சள் கலர்லயோ போனா ஒரு பிரச்சனையும் கிடையாது. காலையில் எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் டைம் யூரின் போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மஞ்சளா போனாலும் பயப்பட தேவையில்லை. மஞ்சள் நிறம் அதிகமாகுதுன்னா அதுல யூரியா ஸ்மெல் அதிகமா வரும். யூரியா ஸ்மெல் அதிகமா வர்றத பார்த்த உடனே எனக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயந்துக்க வேண்டாம். யூரின் போகும்போது நார்மலா வர்ற அந்த யூரியா ஸ்மெல் இல்லாம ஒரு நாத்தம் எடுக்கிற மாதிரியான ஸ்மெல் வருதுன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதல். யூரின் போகும்போது நொரையா வருது, டாய்லெட்ல தண்ணி தங்குற இடத்துல டைரக்டா யூரின் அடிச்சா யாரா இருந்தாலும் அது நொரை வரத்தான் செய்யும். டைரக்டா தண்ணியில யூரின் விழுகாம கிளாசெட் வழியா யூரின் பட்டு போனதுக்கு அப்புறமும் நொரையா வருது அப்படின்னா உங்களுக்கு புரோட்டீன் வந்து லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த புரோட்டீன் எதுல காமனா வரும்? இன்ஃபெக்ஷன்ல காமனா வரலாம், இல்ல சுகர் பேஷண்ட்ஸா இருந்தா கிட்னி பாதிப்புல கூட காமனா வரலாம். ஸோ உங்களுக்கு நார்மலா வெள்ளை கலர்ல யூரின் வராம அதுல வித்தியாசமான ஸ்மெல் ஏதாவது வர்ற மாதிரி இருந்தாலோ இல்ல நொரை அதிகமா வர்ற மாதிரி இருந்தாலோ ஃபுல்லா பால் மாதிரி யூரின் போற மாதிரி இருந்தாலோ உங்களுக்கு கட்டாயமா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நாம பரிசோதனை செஞ்சு கிளாரிஃபை பண்ணிக்கணும்.